சில கிராமங்களில் மரங்கள் பழம் மட்டும் தராது, நினைவுகளையும் தரும். இந்த கிராமத்தில் இருக்கும் ஒரு பழைய மாமரம், அதன் நிழலில் தூங்கினால் ஒரு மனிதன் தனது எதிர்கால வாழ்க்கையை கனவில் பார்க்கிறான். அமைதியான கிராமத்தின் நடுவில் ஒரு பழமையான மாமரம் நின்றது. அந்த மரம் பல தலைமுறைகளை பார்த்தது. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு சிறுவன் வந்தான். அவன் பெயர் கார்த்திக். வெயில் அதிகமாக இருந்தது. கார்த்திக் சோர்ந்து போனான். மரத்தின் கீழ் அமர்ந்தான். சிறிது நேரத்தில் அவன் கண்கள் மெதுவாக மூடியது. அவன் தூங்க ஆரம்பித்தான். அந்த தூக்கத்தில் ஒரு கனவு வந்தது. அவன் பெரியவனாக இருந்தான். குழந்தைகளுக்கு படிக்க கற்றுக் கொடுத்தான். அவன் முகத்தில் அமைதி இருந்தது. கனவு மெதுவாக முடிந்தது. மீண்டும் கிராமத்தின் அமைதி. கார்த்திக் விழித்தான். அவன் மனதில் ஒரு அமைதி. அந்த நாள் முதல் அவன் படிப்பை மிகவும் நேசித்தான். காலம் மெதுவாக நகர்ந்தது. சிறுவன் மெதுவாக பெரியவனாக வளர்ந்தான். அவனின் நாட்கள் புத்தகங்களோடு சென்றன. ஒரு நாள் முக்கியமான தேர்வு வந்தது. அவன் அமைதியாக எழுத ஆரம்பித்தான். அவன் கனவு இன்னும் அவன் மனதில் இருந்தது. பல வருட உழைப்புக்கு பிறகு அவன் தனது இலக்கை அடைந்தான். அவன் ஆசிரியராக கற்றுக்கொள்ளத் தொடங்கினான். கற்றல் முடிந்த பிறகு அவன் தனது கிராமத்திற்கு திரும்பினான். அந்த பழைய பாதை அவனை வரவேற்றது. சில நாட்களில் அவன் அந்த கிராம பள்ளியில் ஆசிரியனானான். அவன் கனவு மெதுவாக நனவானது. ஒரு மாலை அவன் அந்த மாமரத்தை மீண்டும் நினைத்தான். அது அவன் வாழ்க்கையை மாற்றிய நாள். அவன் மீண்டும் அந்த நிழலில் அமர்ந்தான். ஒரு மெதுவான புன்னகை அவன் முகத்தில் இருந்தது. அந்த மரம் ஒரு கனவு மட்டும் தரவில்லை, பல கனவுகள் வளர ஆரம்பிச்சது. சில மரங்கள் பழம் மட்டும் தராது, சில மரங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் கனவு தரும்.